வணக்கம் அன்பு சொந்தங்களே. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு சோகமான நாள், ஒரு கருப்பு நாள் அப்படின்றதா நம்ம இதை பார்த்தாகணுங்க. தோழர் RNK அவர்களோட இறப்பு இங்க ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாவே அது இங்க பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு வயது எக்ஸ்ட்ராவும் போட்டு 101 வயதுல தன் உயிரை இழந்திருக்கிறாரு நம்ம தோழர் RN நல்லக்கண்ணு அவர்கள். இவரை நல்லக்கண்ணு அப்படின்னு அழைக்கிறதா, இல்ல தோழர் நல்லக்கண்ணு அப்படின்னு அழைக்கிறதா, இல்ல நல்லக்கண்ணு ஐயா அப்படின்னு அழைக்கிறதான்னு தெரியல. ஏன்னா இவர் மேல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அளவு கடந்த ஒரு அன்பும் மரியாதையும் ஒரு விதமான பாசமும் எனக்கு இருக்கு அப்படின்றத சொல்லணும். இந்த 2 நாள் எனக்கு ஒரு மிகவும் ஒரு எமோஷனலான டே அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான அரசியல் இங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. காசும் பணமும் தான் இங்க மக்களை நம்ம ஆள்றதுக்கு உண்டான தகுதி அப்படின்னு நினைக்கிற பல அரசியல்வாதிகள், புதுசா வர அரசியல்வாதிகள், ஏற்கனவே கீழே இருந்து மேல வந்த அரசியல்வாதிகள் எப்படி அந்த தியாக மனப்பான்மையை தாண்டி அவங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு பணமும் பதவியும் சார்ந்த அரசியல்வாதிகளா இப்ப மாறி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருமே தெரியும். இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல்ல கூட எப்பயுமே தன்னோட கொள்கைகளை ஒரு காம்ப்ரமைஸே இல்லாம மக்களுக்காக, மக்கள் பக்கம், அடித்தட்டு மக்களுக்காகவே கூடவே நின்று அதுதான் இங்க அறம் அப்படிங்கறத அரசியல் களத்துல நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாரு நம்ம தோழர். கடந்த சில மாதங்களாவே அவரோட உடல்நிலை சரிந்து கொண்டேதான் வருகிறது. அவர் தீவிர சிகிச்சை பெறாரு. இந்த நாளை நம்ம அடையதான் போறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் கூட அவரோட இழப்பு அப்படிங்கிறத டக்குன்னு நம்மளோட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அதாவது எந்த விதமான சொத்துக்களும் சேர்க்காம, எந்த விதமான அரசு பதவியிலும் இல்லாம, எந்த விதமான பொறுப்புகளுக்கும் ஆசைப்படாம ஒரு களப்பணியாளராகவே இருந்து கடைசி வரைக்கும் மக்களுக்கு மக்களுக்கு பக்கமே நின்றுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதோட விளைவுதான், அதோட பலன் தான் இங்க இத்தனை லட்சம் பேர் அவரை பாக்குறதுக்காக மருத்துவமனைக்கும் சரி, கட்சி ஆபீஸுக்கும் சரி மரியாதை செலுத்திட்டு போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ங்க. இன்ஃபேக்ட் இப்போ புதுசா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், புது கட்சிகள் நிறைய வந்துருச்சு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஒரு மகத்தான அரசியல் தலைவர்களோட பங்கு என்னங்கிறதே தெரியாம போயிடுச்சு. இவ்வளவு சாதாரணமான ஒருத்தரால வாழ முடியுமா அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு நம்ம நல்லக்கண்ணு ஐயா அப்படின்னு சொல்லணுங்க. அதாவது இது ஒரு காலத்தின் கட்டாயம்ங்க. ஒரு சில வருடங்களுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு மனிதன் பிறக்க வேண்டும். நம்ம கக்கன் மாதிரியோ, நம்ம காமராஜர் மாதிரியோ, நம்ம ஐயா நல்லக்கண்ணு மாதிரியோ கண்டிப்பாக ஒரு ஒப்பற்ற தலைவன் வேணுங்க. இந்த மாதிரி இருக்கும் அரசியல் காலத்துல ஒப்பற்ற கொள்கையும் ஒப்பற்ற செயல்பாட்டுகள்னாலையும் ஒரு அரசியல்வாதி இருக்க முடியும், இந்த உலகத்துல வாழ முடியும். அவருக்கு உரிய மரியாதை அனைத்து இடங்களிலும் கிடைக்கும். அவர் இறக்கும் போதும் வாழும் போதும் அவர் ஒப்பற்ற மனிதனாக கருதப்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா ஜெனரேஷனுக்கும் கண்டிப்பா வேணுங்க. இப்போ இருக்கிற நியூ ஜெனரேஷன் பொலிட்டிஷியன்ஸ்க்கு நல்லக்கண்ணு ஐயா என்ன செஞ்சிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார், எதனால இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அதுக்காக அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தலைவர் கட்டாயம் வேணும் அப்படிங்கிறது தான் நான் இங்க காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்றேன். தோழர் நல்லக்கண்ணு ஐயாவோட இறப்பு நம்ம இங்க என்னத்தை இழந்திருக்கிறோம் அப்படின்னு கடைசியா நிறைவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இழந்திருப்பது ஒரு சாதாரண முதியவர் மட்டும் கிடையாது. நம்ம இழந்திருப்பது ஒரு நல்ல அரசியல்வாதியை மட்டும் கிடையாது. நம்ம இழந்திருப்பது ஒரு நல்ல கம்யூனிஸ்ட்வாதியும் மட்டும் கிடையாதுங்க. ஒரு நல்ல கொள்கை தலைவனை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கிறோம். ஒரு டிசிப்ளின்டா ஒரு பார்ட்டிலையும் தனது தத்துவத்திலையும் நிலையா நிக்கிற ஒரு மனிதனை இன்னைக்கு நம்ம இழந்திருக்கிறோம். ஒரு மக்களோட மக்களா நின்று மக்களுக்காக போராடிய ஒரு ஒப்பற்ற தலைவனை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கிறோங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு கருப்பு நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.